விட்ட மாதிரி இருக்கணும். உண்மையாலுமே இன்னைக்கு மைக்கு எங்க தினமும் நாடகத்துக்கு நாங்கள் போகிறோம், எங்கள் கூடயே வந்துருங்களேன். புதுக்கோட்டையில் வேணா நீங்கள் வந்து ஒன்றா நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்து காலண்டர் போட்டுக்குவோம். நேற்று எல்லாம் ஒரு மைக் செட் அமைஞ்சிச்சு பாரு, நானும் அபியும் தான் போனோம். கொலையாக கொன்னுட்டாங்க. இந்த வருஷத்துக்கே உண்மையாலுமே சொல்கிறேன், இன்னைக்கு தான் நல்ல மைக் செட்டு. இந்த மைக் செட் அமைச்ச ஊர் அன்பு உள்ளத்திற்கு முதல்ல நன்றி கலந்த வணக்கம் சொல்லணும். ஏன்னா நாங்கள் என்னதான் பாடினாலும் எங்களுடைய குரலை வெளியில் எடுத்து காக்கிறது மைக் செட்காரங்கிட்ட தான் இருக்காங்க. ரொம்ப அருமையாக அமைச்சிருக்கீங்க. நன்றி நன்றி நன்றி. ஆளோ உழுது போட்டு ஆட்டுரமோ நல்லா போட்டு நல்லா போட்டே காலத்துல பருவமல்ல பெய்யவும் இல்ல, காலத்துல பருவமல்ல பெய்யவும் இல்ல, பட்ட கடனை கட்ட உன்னைகள் மிஞ்சவும் இல்ல, பட்ட கடனை கட்ட காப்படி கூட மிஞ்சவும் இல்ல. ஆளோ உழுது போட்டே ஆட்டுரமோ நல்லா போட்டே ஒண்ணுக்கொன்னு கடனை வாங்கி ஒழுக 2 மாடு வாங்கி, ஒண்ணுக்கொன்னு கடனை வாங்கி ஒழுக 2 மாடு வாங்கி, வட்டி பணம் கட்டும் முன்னே நெல்லு விளையல, வட்டி பணம் கட்டும் முன்னே நெல்லு விளையல, நம்ம சட்டி முட்டி ஜாமானெல்லாம் திருச்சி வட்டி கடையில, நம்ம சட்டி முட்டி சாமானெல்லாம் வட்டி கடையில. மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து 7-8 வருஷமாச்சு, மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து 7-8 வருஷமாச்சு, என்ன சத்து குடும்பத்தில 7-8 ஆச்சு, கணக்குல என்ன சத்து குடும்பத்தில 13 ஆச்சு, என் பொண்டாட்டிக்கும் கட்டுப்பாடு பண்ணாம போச்சு, பொண்டாட்டிக்கும் கட்டுப்பாடு பண்ணாம போச்சு. அரசாங்க லோனு வாங்க 8500 லஞ்சம் தந்தே, அரசாங்க லோனு வாங்க 8000 லஞ்சம் தந்தே, அரசாங்க லோனு வாங்க 8500 லஞ்சம் தந்தே, 6 வருஷம் கழிச்சு 4 லட்சம் தந்தாங்க. ஓஹோ, 6 வருஷம் கழிச்சு 4 லட்சம் தந்தாங்க.
அட அதுல கூட 73,000 புடிச்சுக்கிட்டாங்க. சண்டாளைக்கு அதுல கூட 73,000 புடிச்சுக்கிட்டாங்க. மந்திரிக்கு தலைவலியா காலையில இட்லி திங்கவில்லையா. மந்திரிக்கு தலைவலியா காலையில் இட்லி திங்கவில்லையா. மந்திரிக்கு தலைவலியா ஜூசு கூட இறங்கலையா என்று ஒரு பத்திரிகை தலைப்பு செய்தியா. வாவ். என்று ஒரு பத்திரிகை தலைப்பு செய்தியா. ஓஹோ. நம்ம ஏல வர்ற கஷ்டத்தையும் போய் யாரு கேட்கிறா. இந்த விவசாயிகள் வர்ற கஷ்டத்தையும் போய் யாரு கேட்கிறா. ஆல உழுது போட்டு நான் ஆட்டோரமும் நல்லா போட்டு காலத்தில் பருவமலை பெய்யவே இல்லை இல்லை அப்படி கத்தரிக்க உங்களுக்கு அப்படி கையில் எங்களுக்கு அங்க உழைச்சு உழைச்சு என்ன செய்ய அட கடைசி வரைக்கும் ஏலவாடு அட கஞ்சி இல்லாம கஷ்டப்படும் அட கோடி இறங்க மட்டும்தானே வாழ முடியும். பாசத்துக்குரிய வெள்ளைய கவுண்டமட்டி கே ஆண்டியப்பன், ஏ மணவாளன், என் மணிவேல் அவர்கள் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 1001 நன்கொடை அளித்த அந்த நல்ல இதயத்துக்கு நன்றி, வணக்கம். வெள்ளைய கவுண்டம்பட்டி ஊர் பொதுமக்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த டீ சப்பலை பண்ண ஒரு ஆள் போட்டையில் உள்ள மண்டையில் மசுறு இருக்காது, ஒரு மொட்டை தலை, நல்லா ஒர்க்கு, நல்லா அருமையாக ஒர்க் பண்ணுறாப்புல. டீ எவனும் குடிக்காட்டாலும் ஊற்றிட்டு போய் பிடிச்சிட்டு வர்ற. காலையில் டீ செலவு மட்டும் எப்படியும் 13,000 வரலைன்னா என் பேரை மாற்றி வச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள் ப்ரோ, மொட்டை போல வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கூட்டம் பூரா சுருங்கிருச்சே என்ன, அவ்வளோதான். நாடக காட்சியில் பாதி அமௌண்ட்டு முடிஞ்சிச்சு. புறம் பப்புன் டான்ஸ் உலகம், அவ்வளோதான். இதில் எத்தனை பேர் பாதி அளவில் பெட்ரோல் இல்லாமல் திரும்பி வர்றானோ, எத்தனை பேர் ஒத்தையில் பயந்துக்கிட்டாங்கன்னே நிற்கிறான வெளிச்சத்தில். எது எப்படி இருந்தாலும் பொம்பளை ஆளு தாய் கொஞ்சம் ஒரு 3 இன்ச்சு பிறண்டு படுக்க முடியுமா? பாடுங்கத்தா. அப்படியா? ஏன் அப்படி? அப்படியே ஒரே பக்கம் படுக்காதியத்தா, சேலையில் கரையை அமைச்சிடும். கொஞ்சம் பிறண்டு படுங்கத்தா. அடுத்து இன்னும் வரும்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 1000 கொசுவத்தி வாங்கிட்டு வருவேன். படுத்து கிடக்க ஆளுக தலைமாட்டுக்கு ஒவ்வொன்றா பொருதி விட்டு, அது யாரும் அந்த பொம்பளை எங்கள் ஆத்தா அப்படி சிரிக்குது, நைட்டு வீட்டில் சிரித்தாய் 1 மணிக்கு சிரி, மாடு கிடலாம் அத்துட்டு போட்டோம் பேச்ச பார்ப்பா. குறிஞ்சி நாட்டினுடைய தலைவர் எங்கள் அப்பா, நம்பி தலைவன். எங்கள் அம்மா அது எங்கள் அப்பன்ட்ட பிள்ளை வத்த தவிர அது எந்த, எங்கள் அப்பே நம்பிராஜன் அதை பாடா படுத்திருக்கேன். எல்ஐசி ஏஜென்ட் மாதிரி 7 வெள்ளையை பத்துருக்கு எங்கள் அம்மா. 7 வெள்ளையை பொக்க சொல்லி எங்கள் அப்பா உள்ளே ஓட்டுக்கிட்டு சத்துன்னு அறைய வரான். வேமா வாடின்னு எங்கள் ஆத்தாவை 7 வெள்ளையை பார்த்துட்டு 8வது வெள்ளைக்கும் போயிருக்கேன். எங்கள் அம்மா சொல்லியிருக்கு, என்ன ராசா ஒரு மாதிரியா காலை சுரண்றிய, இல்லை 8வது வெள்ளைய பெற்றுக்குறோம் ரெட்டைப்படையாக இருக்கட்டும். எங்கள் அம்மா சொல்லியிருக்கு, கருப்பை பையில் இடம் இல்லை, வேணும்னா திருச்சியில் எடுத்த ஜவுளி பை இருக்குடா, அதில் வேணா கச்சி முச்சின்னு எதாவது பண்ணிட்டு போகிறான். முடியலையா? உள்ள நரசு இருக்காங்க, குளுக்கோஸ் ஏற்றிட்டு போறியா? சிரிக்க முடியலன்னா அங்கிட்டு போவேன். எங்கள் ஆத்தா பிள்ளை வத்தது ஊர் பொம்பளைக்கு போனால் சிரிப்பாங்க. 7 பேர் ஆம்பளை பயலுக. எங்கள் அப்பா ஜோசியர்கிட்ட போய் என்ன ஜாதக நோட்டை தூக்கிட்டு போயிருக்கார். 7 பேரும் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்களே,
ஜோசியர்கிட்ட போய் இவங்க ஜாதகம் எப்படி இருக்குன்னு கேட்க போயிருக்கார். ஜாதக நோட்டை பிரித்து பார்த்த ஜோசியர் எங்கள் அப்பாவை சட்டாருன்னு ஒரு அறை விட்டுருக்கேன். எங்கள் அப்பா கொண்டு போனது ஜாதக நோட்டு இல்லை, அப்புறம் 100 நான் அட்டையை தூக்கிட்டு போயிருக்கேன். சை சேர்ந்தாண்டா அவனு சொன்னேன். திருப்பி எங்கள் அப்பா ஓட்டமாக ஓடி ஜோசியரே மரியாதை கிடையாது, என்னை அடிச்சு விட்டு இப்போ ஜோசியம் ஜாதக நோட்டை எடுத்துகிட்டு வரேன்னு எங்கள் ஆத்தாட்ட போய் எங்கள் ஆத்தான்னு வெயிலில் படுத்து கிடந்த ஒம்பளையை எழுப்பி ஜாதக நோட்டு எங்கே இருக்குன்னு கேட்கணுன்னே எங்கள் அம்மா சொல்லியிருக்கு அந்த மண்பானைக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னோடனே மறுபடியும் ஜாதக நோட்டை நினச்சி எங்கள் அப்பா எடுத்துகிட்டு போய் ஜோசியர்கிட்ட கொடுத்துருக்காரு. ஜோசியர் உலக்கை எடுத்து வெட்டியிருக்கேன் எங்கள் அப்பாவை. ஏன் மறுபடியும் அப்படி? மறுபடியும் கொண்டு போனது ஜாதக நோட்டு கிடையாது, வேற என்னது? எங்கள் காது ஊத்துக்கு எழுதின மொயின் நோட்டை தூக்கிட்டு போயிருக்கு. திருப்பி எங்கள் அப்பா விடலை. கொலைஜாமிக்கு 1.5 ரூபா முடிஞ்சு வச்சு விட்டு கடைசியாக சாதக நோட்டை காட்டுப்பா கருப்பா முருகா சொல்லிவிட்டு நோட்டை எடுத்துகிட்டு போனோடனே ஜோசியர் பொண்டாட்டி விளக்கமாத்த வச்சு எங்கள் அப்பா விரட்டியிருக்கு. உனக்கு இதே வேலை அலுவல் மயிர் இல்லையாடான்னு. அதுவும் ஜாதக நோட்டு கிடையாது, வேற என்னது? எங்கள் அம்மாவுக்கு சுகருக்கு பெரியாஜ்பத்தில் வாங்குற மாத்திரை சிட்டை. கடைசி வரைக்கும் ஜாதக நோட்டை நான் எடுக்க விடவே மாட்டேன். எப்படி உங்க அப்பா 7 பிள்ளை பெத்தார், ஆம்பளை பிள்ளை? ஒரு வழியா ஜாதக நோட்டை எடுத்துகிட்டு போனோடனே ஜோசியர் சொல்லியிருக்கார், 7ஆம் இடத்துல கேதுவும் 8ஆம் இடத்துல குருவும் உட்காந்துருக்கிறதுனால நம்பிராஜன் 7 பேர் ஆம்பளை பிள்ளை இருக்காங்க, அது உன் குடும்பத்துக்கு ஆகாது, சீக்கிரம் ஒரு மகாலட்சுமியை பெற்றுக்க, 8வது ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்றாத்தே உன் ஜாதகத்தில் நீ இருப்ப. 7 பேர் ஜாதகமும் எபகண்டமாக இருக்குது, ஆவணி 5ஆம் தேதி உன்னை அடிச்சு புறமுடான்னு சொல்லியிருக்கேன். விறுவிறுன்னு எங்கள் அப்பா வந்தவர் எங்கள் அம்மா படுத்துக்கிருந்த பொம்பளையே காலை சுரண்டியிருக்கார். மோகினி அவ்வளோதான், உன் மாங்கலியை நினைக்காம போல நினைக்கலம்னா ஜோசியர் சொல்லிட்டாரு, ஒரே ஒரு பிள்ளை பத்துக்குருவான் அப்படின்னு 800 தடவை காலில் விழுந்திருக்கேன். புள்ள பக்கிறதுக்கா? எங்கள் அம்மா சொல்லியிருக்கு, போறையா உலக்க எடுத்து உன் வெதரில் அடிக்க வேணாம். எங்கள் அப்பா சுதாரிச்சால் நல்ல மாதிரி. ஏன் எப்படி? உலக்க இருந்தால் தானடி வெதரில் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. உலக்க என்ன பண்ணாரு? இருடா நீ ஏன்டா வாடாச்சிக்கிட்டே இருக்க, உலக்கையை தூக்கி ஒன்று எரிஞ்சிருக்கணும், இந்த மறுபடியும் ஊன்றான்டா, ஒன்று கீழே ஓட்டிருக்கணும். எங்கள் அப்பா உலக்கையை தூக்கிக்கிட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டே ஓடி இருக்காரு. எதிர்த்து விட்டு கண்ணமையன் வேல்முறியும் வீடு கட்ட வானம் தோண்டியிருக்கேன், குழியை பார்க்கல. எப்படியாவது வானத்தை தாண்டலாம்னு உலக்கையோட தாண்டியிருக்கேன். எங்கள் அம்மா எதை நினச்சிச்சோ அதுலேயே அடிச்சு இப்போ எங்கள் அப்பா வீட்டில் இப்படி படுத்து கிடக்காரு. நான் வரும்போது பெத்த பிள்ளை மனசு கேட்குமா, என்னை கூப்பிட்டாரு, மகனை வீரத்தாவா ஏதாவது செய்டான்டாரு. அந்த கருமத்தை என்ன செய்ய அப்படின்னு கவக்கம்பு வெட்டி தூக்கி முட்டு கொடுத்துட்டு வருது. நேற்று காலையில் 2 சின்ன பயிலுக வெளியே இருக்க போனவங்க, எங்கள் அப்பா வெளியே இருக்கும் போகும்போது சீமக்கரவத்தூரில் இப்படி நின்று வெளியே இருந்திருக்காரு. வேணா வலி ஓவர். அவங்க 2 பேரும் சின்ன பயிலுக கவட்டா புள்ளி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. முள்ளலி கிடக்குன்னு சத்துன்னு சீரிக்கல்லை எடுத்து அடிச்சு எங்கள் அப்பா அப்பா பிதுக்கு மருந்து போட்டு பட்ட காலிலே படும் கெட்ட குடி. இதை நான் வெளியே போய் எப்படி சொல்லுவேன்? டாக்டர்கிட்ட போய் காட்டினா அவங்க அப்பாவுக்கு எதில் அடித்து பிடிச்சோன்னா நான் சொன்னேன், ஐயா தூக்குண்டியான்ட்டேன். தூக்குண்டுன்னு சொன்ன உடனே அங்கே ஊசி கூட வந்தாலும் கொத்தனாராக இருந்திருக்கேன். என் கூடையில் உள்ளது யாரா எடுத்ததுன்னு அப்பா அப்பா உன் கொட்டம் மாதிரி உலகத்தில் எவனுக்கு இருக்காதப்பா, ரெட்டை கொட்டம். அது யார்த்தா அப்படி சிரிக்கிறது இகின்று? இதே ஓ வீட்டுக்காரா இருந்தா நீ வீட்டுக்கு அப்பா என்ன எப்பப்பா பார்க்க போறேன்? இப்போ உனக்கு 7 கிலோ ஆயிடுச்சப்பா. வீக்கம் தாக்காம 100 கிராம் இருந்ததை 7 கிலோ. இந்த ஐயா கவட்டில் குளிஞ்சு பார்க்குறாரு, நமக்கு ஒரு மாதிரியா விண்ணு
எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. எங்கள் ஆத்தாவும் அப்பனும் இப்போத்தான் எனக்கு ஒரு நல்ல காரியம் செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு காரியம் செய்கிறதோட எனக்கு செஞ்சுருக்காங்க. ஏதோ திருச்சி பக்கம் ஒரு கிராமமாக அங்கே ஒரு பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கா எங்கள் அம்மாவும் அப்பாவும். அந்த பிள்ளையை நான் பார்க்கவான்னு கேட்டேன். எங்கள் அம்மா சொன்னிச்சு, அளவு வட்ட வில்லடா, மகாலட்சுமியாக இருக்கு அவன் முகம், அன்னதானத்துக்கு நடந்திருக்கு, அன்னதானத்துக்கு கூட நடந்திருக்கா, சோறு அதுவாக சட்டியில் விளைஞ்சிருக்கு. அப்படி ஒரு ராசியான பொம்பளையான் நட போயிருக்கா. நட்டுட்டுங்கிட்டு வெளியே வரும்போதே கருது பறிஞ்சிருச்சான். அப்படி ஒரு பொம்பளை பிள்ளைய எனக்கு பார்த்துட்டு வந்திருக்காங்க. இந்த வெள்ளைய கவுண்டம்பட்டிக்கு வந்த நேரம், பட்டவா அழகுமலை கண்ணா கோயந்தா 18ஆம் படியானே, எனக்கு நல்ல பொண்டாட்டி அமைஞ்சா உனக்கு ரெட்டை கடை வெட்டுறேன்டா, அரும்பு குறையக்கூடாது. அது ரெட்டை கடை வெட்டும் போது 3 ஆளுக்கெல்லாம் நைட்டு வெட்டிடுவேன். 12 மணிக்கு மேலே வெட்டினோம்னா செவரோட்டிக்கு அடிச்சு செத்து போவாங்க. இதில் அரும்பு குறைஞ்சுன்னா அவன் படிக்கட்டுக்கு வெள்ளை அடிக்க சுண்ணாம்பு தர மாட்டான்டா. அது பேர் என்னன்னு கேட்டேன். பிரியங்கா, பிரியங்கா என் பொண்டாட்டி வரணும், வெள்ளைய கவுண்டம்பட்டியில் மழை அடித்து ஊற்றி நீங்கள் வெள்ளத்தில் மிதக்கணும் எல்லாமே. அதே ஆசை. என்ன எல்லாரும் சிரிக்கிறிய? ஹலோ, இந்த சிரிப்பு ஏன்ட்ட வச்சுருக்கக்கூடாது. ஏன் வருங்கால பொண்டாட்டி வரும்போது நக்கலா தெரியுதோ உங்களுக்கு? என்னண்ணே? ஏன் பிரியங்கா? ஏய், மேடையில் முனி ஓட்டம் இருக்குடா. ஒரு செஞ்சாவை கூரை ஜாவலை வச்சு அறுத்து காவை கொடுக்கணுமே. யாரை வந்தது மாதிரி தெரிஞ்சு? யாருன்னே வந்தா? என் பொண்டாட்டியா? வருங்கால என் மனைவி வந்துட்டாளா? என் பிரியங்கா வந்துட்டாளா? என் பொண்டாட்டி முகத்தை பார்த்துட்டு இங்கே இருக்க பொம்பளை கூட வாயடைச்சு போகணும், நமக்கு இப்படி அழகு இல்லைன்னு. என்ன உரசும் போது செம்புரியாடு உரசணும் மாதிரியா இருக்கே. ஓ, சேலை அப்படி கட்டியிருப்பா, வட வடையா கஞ்சியை போட்டு அயன் பண்ணியிருப்பா. இந்த பூவை எங்கனே பார்த்துருக்கேன். என்ன எல்லாரும் மசத்துக்குள்ள பூவை திணிச்சு பொம்பளை வைக்கும், இது ஆணி அடிச்சு வச்சிருக்கே பூவை. ஆஹா, இந்த முகரை எங்கனே பார்த்த மாதிரி இருக்கு. எப்படி வளர்த்துருக்காங்க கண்ணே. அவ்வளோதான், நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான். என்ன விதி யாரை விட்டுச்சு, அவ்வளோதான். அந்த ஏமே கொடுத்து வைக்கல வாழை, நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோ. எந்த காட்டு பிறகு திணி முண்டேன்னு இல்லையாடா. இது முகரைக்கு தங்க கலரில் ஜாக்கெட், எவன் கூடிய கடுக்கடி 87 போட்டு முகரையில். சின்னம்மா, நான் மாட்டேன்டா சொன்னேன், காலில் விழுகுற. நான் எப்ப மாட்டேன்டேன்? அதுக்கு விழுகல மேடம். அப்புறம் எதுக்கு விழுகுற? அம்மா, நான் வாழ வேண்டிய வயசுமா. உன்னை வாழ வைக்கிறதுக்காக வந்துருச்சு. அம்மா, என்னை விட்டுருக்க சின்னம்மா. நீ எப்போ வேணாலும் நான் வர்றேன், எதுக்கு கும்பிடுறாதா எனக்கு? இந்த நாடகம் பார்க்குற ஆம்பளைக்கு பூரா நான் 80 நாளைக்கு பொண்டாட்டி நினைப்பே வர. பொண்டாட்டியை தொடும் போதெல்லாம் ஓ முகரதே ஞாபகத்துக்கு இருந்தா வெட்டி கட்டிலெல்லாம் உடைச்சு எத்தனை பேர் அறுவட்டு வர போறாரோ. மச்சான், உன்னை நினைச்சு நான் அந்த வீட்டோட காலி பண்ணிட்டு விட்டேன். உன்னையே மொத்தமா நான் காலி பண்ணலாம்னு இருக்கேன். நீ என்னடி முண்டை வீட்டை காலி பண்றது? தொடர வேலையெல்லாம் வச்சுக்கிற கூடாது, ஆளுகளா இருக்காங்க. இது எதுக்கு எடுத்து வந்து உன் கோமியத்தை செக் பண்ண அனுப்ப போறியா? உனக்கு டீ வாங்கிட்டு வந்தேன். என்ன இடம் பொருளும் தேவையில்லையா? எங்கனாலும் கூப்பிட்டுக்கிறியா? நீ என்ன இப்படி மனுஷனா இருக்க? நான் உன்னை கூப்பிட்டு மயத்தை புடுங்கினேன். என்னை நீங்க மறந்துருங்க. எங்க அப்பா வீட்டில் வெதர் வீங்கி கிடக்காரு.
அவருக்கு வேணா நீங்க வேலைக்காரியா வரீங்களா மேடம்? நீ தான் இவ்வளவு நேரம் தைலம் போட்டியா அவங்க அப்பனுக்கு? பொம்பளை ஆளுகள் அது மூஞ்சிய பாருங்க தாய். வெள்ளைய கவுண்டமட்டியில் இதை வச்சுக்கிறீங்களா 100 நாள் வேலைக்கு? கிளருக்கு வேலையை காலி பண்ணிட்டு போயிடுவாப்புல. அட்டை வதியும் போதே கிளர்க்குக்கே வெட்டிடும். மூஞ்சிய பாருங்க நல்லவா எங்கேன்னு. இப்படி யாருக்காவது பொண்டாட்டி அமைஞ்சா எவனாவது முதல்வரில் உட்காந்துருப்பானா? தள்ளி எழுதி வச்சுட்டு சிங்கப்பூர் போயிருவேன். ஏத்தா ஏத்தா இவன் மடுவை மூடுத்தா. அதை வேற டாட்டாச்சி கீராடு மாதிரி ஆட்டிக்கிட்டு. நீயும் சரியான அவசாரி பிள்ளைத்தான் இருப்பாங்க. ஏதோ போய் பார்க்குற சேலை விளை விட மாட்டேங்கிற. சரி இந்த மாதிரி ஒரு பொண்ணை கட்டுறது ஏன்னா உன்னைய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணம் பண்ணித்தே ஆகணும். நீ ஏன்னு கேளு. நீ பண்ணின வேலையில 3 மாசம் முழுகாம இருக்கேன். அந்த பிள்ளை பிறக்காத வயிற்றுலயே கறிப்போ. அந்த பிள்ளை பிறக்கும்போது டிராக்டர் இருக்க மாட்டேன். உனக்கு வெளியே வரும்போது அந்த பிள்ளையே வெள்ளாட்டம் முழுக்க செய்ய. ஆனா இதை நான் மனசார உன்னை நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா நான் விவசாய லோன் 8 லட்சமும் மாசம் மாசம் கரண்ட் புல்லு கூட வருது. நீ வீட்டில் இருந்தீன்னா கரண்ட் புல்லை குறிக்க வரமாட்டாங்க. எனக்கு ஒமட்டு தாடா. இன்னைக்கு மட்டும் ஒமட்டு இருந்தா அப்புறம் அன்னைக்கெல்லாம் அப்படியே மறிக்கொழுந்து வாசமா அடிக்குது. அது போதையில இருந்தே உன்னை தொட்டு விட்டு. மகளே நடவாள தொடை இருக்கு. நீ தள்ளி பேசு. ஓட்டப்பொழுக்கு அதுக்கு எரசு அடிக்குது. மச்சம் ஒன்று அதில் இருக்கு. இதுல இங்க வாவே. உன்னைய நான் மதுபோனத்தில் தொட்டேன். மது போதையில் 3 மாதம் கர்ப்பமாக இருக்க ஒருத்திய நான் படிக்கிற காலத்திலேயே ஒருத்தியை நான் கல்யாணம் பண்ணிட்டேன். புளுத்தி விஜி விஜி ஓடிவா. என்ன மாமா கூப்பிட்டீங்களா? சரியான குளுமையா கொண்டு வந்திருக்கு. நெல்லு போடவா மாமா? அடி வத்தக்காச்சி முண்டை, அடி ஊறுகாத முண்டை, அடி நெருப்புல வந்த முண்டை, அடி நாதாரி முண்டை, அடி மொள்ளமாரி முண்டை, அடி தீ பிடிச்ச முண்டை. யாரடி சொன்ன? எடுபட்ட முண்டை. நான் முண்டையா போனா நீ இந்த ஆடி சக்காலத்தி 2 பேரும் ஒருத்தருக்கு தானே வாக்கு போட்டிருக்கோம். என்னது? 2 பேரும் சண்டை வேண்டாம் விஜி. என்ன சண்டை வேணும்? ராதா எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களா? என்ன சண்டை வேணா? ஒன்னேலாம் இதுலயே மிதிச்சு ஒன்னேலாம். அம்மா தூக்காதம்மா. துவரம் குறிச்சி பஸ்ல ஸ்ட்ரைக் ஆயிரும். ஏண்டி கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாட்டு போடி. உன்னை பத்தி எனக்கு தெரியும். உன்னை பத்தி கோவில் பத்தி பஸ் ஸ்டாண்டே காரிட்டு தூணு துப்புனாங்க. உன்னை பத்தி தெரியும். திருச்சில உன்னை பத்தி. அடி உன்னை பத்தி எனக்கு தெரியும். அந்த இடத்துல உன்னை பத்தி எனக்கு தெரியாது. காட்டுக்குள்ளேயும் தோள காட்டுக்குள்ளேயும் நானாவது துவரம் காட்டுக்குள்ள, நீ முள்ளு காட்டுக்குள்ள முடுக்கு புட்டுக்கு புட்டுக்கு புடுக்குன்னு போட்டுக்கிட்டு இருந்தா. ஆமா நீயே ஒன்னே தெரியாது. அடி போடி. நீ பெட்டிக்காரனை தூக்கி போட்டு கடந்தது எனக்கு தெரியாது. நான் அறுத்து கோத்து மாலையா போட்டுக்குவேன். வேற மாதிரி பிரியங்கா சொரியங்கா. கட்டுன பொண்டாட்டி இங்க இருக்கல கண்ட நாதாரி முண்டைய போய் கட்டி பிடிச்சிட்டு மேடையில புண்டாட்டி. ஏண்டி நான் தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி நீ சேர்த்துக்கிட்ட வப்பாட்டிடி. நீதான் நீ மட்டும் தொட்டு தாலி கட்டவே. நான் ரோட்ல இருந்தேன். வாடி ரோட்ல இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ராக்கி. ஆரி என்னடி ஒன்னே பார்த்தா பஸ் ஸ்டாண்டுக்கு ராக்கின்னு. யாரு போட்டாங்க? ஒன்னை பார்த்து தான் சொன்னேன். ஒன்னே மாதா தெரியுது. 16 பூ வச்சிட்டு 16 போட்டு. வாடி ஒன்னே பார்த்து நெத்தி நிறைய பொட்டு வச்சிட்டு மிருதங்கார தூக்கி போட்டு படுத்தது எனக்கு தெரியாது. நீ ஏன் வாடி நீ நம்பிராஜன் குடும்பம் தெருவில் தெரியுது. பொம்பளைய பாரு. பொம்பளை வர்ற பக்கம் ஆல் ரவுண்ட போட்டு கடந்தது எனக்கு தெரியாது. அந்த யூடியூப் எடுக்கிற முருகனை போட்டுக்கிட்டு நீ படுத்துற பாடு எனக்கு தெரியாது. போட்டு படுந்தா தெரியாது. அடி பாடி. எனக்கு மிருதங்கார எனக்கு அண்ணன் கூட படுப்பேன் புள்ள பப்பேன். அடியே யார பத்தி சொன்ன வாடி சக்காலத்தி வாடி.
பாம்புக்கு 2 கண்ணு நான் பாறைக்கு கீழே நின்னு பாம்பா துடிக்கிறேன் ராதா. நான் பெத்தேன் மறந்தேன். எந்த பொண்டாட்டியாவது புருஷனை பெத்தேன் பிறந்தான ஒப்பு வைப்பா. ஐயோ அடிச்சு கொல்லுங்க அவளை. குத்துங்க எஜமா குத்துங்க. அடிச்சு அடிச்சு அது உள்ள போகுது பாரு நாதாரி. போடி அங்கிட்டு. அம்மா திறக்காதம்மா, அம்மா திறக்காதம்மா. அம்மா ஐயோ ஏ இருடி இருங்கடி. நீ எதுக்கு போற பண்ற? நான் பண்ண மாட்டேனா? இருங்கடி. என்னடா போடா நீல ஒரு புருஷன் நல்ல பொம்பளை என்னைய சமாளிச்சு என் புருஷனை சமாளிடி. நான் ஆடு மாதிரி முண்டை. எனக்கு தெம்பு இருக்கு. 1க்கு 2 நடி 5 ஒண்டாடி கூட கட்டு வேண்டி தெம்ப பாரு. என் பழத்தை பாரு. ஐயோ 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 என் மாமா கையை பிடிக்கும் போது முதல்ல விறகு கட்டையா இருந்துச்சு ராதா. இப்ப எப்படி இருக்கு? இப்ப தொலை தொலைன்னு தொங்குதே. ஒன்னால தாண்டி நீ ஸ்டார் போட்டு உறிஞ்சு எடுத்துட்டியா? பாரு நீ போட்டு உறிஞ்சி எடுத்துட்டு என்ன சொல்ற மானகட்ட புண்ணாக்கு. பொம்பளைய பாரு பொம்பளைய. மாமே மகன மத்தியானம் போட்டு கதை உடைச்சிட்டியே. நான் பொழுதனைக்கும் போட்டு கதை வடைச்சாலும் பொசுக்குன்னு இருக்க மாட்டானே. வந்தாலே அங்க என் கதை பாரு என்கிட்ட பொம்பளைய பாரு பொம்பளைய வந்து ஆட்டிக்கிட்டு வர. ஏடிஎம் மிஷினை மூடு. அது என்னடி அது வேணங்கட்டி மாதிரி கிடக்கு. நீ வாயை அப்படி வைக்கும் போது எனக்கு தவளை சூத்து. அம்மா வரட்டு வள்ளி அம்மா வரட்டு இன்னைக்கு. அத்தி மூக்குச்சு. ஐயோ என்னாச்சுங்க என்னாச்சு? மூக்கு பா ஏண்டி உனக்கு மூக்குல இருந்தே இவ்வளவு வருது? தங்கச்சி வள்ளி நீ வாடா செல்லம். தங்கச்சி வருது வந்து நியாயத்தை கேக்குறம்மா வந்து. பூவரசம்பு பூத்தாச்சி பொண்ணுக்கு சேதிக வந்தாச்சு காவேரி போலே பொங்குற மனசு பாடாதோ. பூவரசம்பு பூத்தாச்சி பொண்ணுக்கு சேதிக வந்தாச்சு காவேரி போலே பொங்குற மனசு பாடாதோ. ஹாப்பே 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 போண்டா முட்டை போண்டா முட்டை போண்டா அடே வடே பிரியாணி வடே பிரியாணி வடே வடே அம்மா. தூது போறகிலி ரகிலி குடிக்குதொரு குகிலி குகிலி என்னென்னவோ என் நெஞ்சிலே. தூது போறகிலி ரகிலி குடிக்குதொரு குகிலி குகிலி என்னென்னவோ என் நெஞ்சிலே. பட்டண போய் பார்த்தாயா பார்த்தது சங்கதி கேட்பாயா விலைக்கு போகிறே நீதான் எனக்கு ஒரு தோழி தூது போவாயோ. பூவரசம்பு பூத்தாச்சு பொண்ணுக்கு சேதி வந்தாச்சு காவேரி போலே பொங்குற மனசு பாடாதோ. கடகட வண்டி காமாட்சி வண்டி கிழக்கே போகுது பொள்ளாச்சி வண்டி. சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு. நடப்பது மார்கழி மாசம் கல்விலே நிச்சயதார்த்தம் நாதஸ்வர மேளம் வரும். எதமோ நெல்லி சோறாக்கி நெத்திலி மீனை குழம்பாக்கி அச்சம் வந்தாக்கி கொடுப்பே மரல் சாஞ்சி புதையல் எடுப்பேனே. பூவரசம்பு பூத்தாச்சு பொண்ணுக்கு சேதி வந்தாச்சு காவேரி போலே பொங்குற மனசு பாடாதோ. காவேரி போலே பொங்குற மனசு ஹாப்பி வடை 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 பொங்கல் போண்டா வடை பிரியாணி அம்மா. என்ன பிச்சை எடுத்துட்டீங்க? பூ பூத்தாத்து புருஷனுக்கு என் தங்கச்சி உன்னையா விளக்கமாத கொண்டு அடிச்சு புரியா. அப்புறம் இவனை பேசினா நீங்க உள்ள இருந்து ரோசப்படுங்க. இந்த மாதிரி நாதாரி செருக்கி எல்லாம் மேடையில போட்டுக்கிட்டு பொம்பளை பாரு அடக்கம். அண்ணா வணக்கம்ண்ணா. பூ பூத்தா அவுத்து விட்டாத மாதிரி இது பாருங்க ஊரை கெடுத்த முண்டா. நிலடி ஒழுக்கமா தங்கச்சி அண்ணா
நல்லா இருமா, மங்களம் உண்டாகட்டும். அண்ணா என்ன ஒரு சத்தமா கிடக்க, என்னது பிரச்சனை? ஏதாவது பிரச்சனையா? அப்பா காட்டுக்கு காவலுக்கு போகணும்னு சொல்லியிருக்காரு, நீங்க வேற ஏதாவது விளையாண்டுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பிரச்சனைங்க? யாராவது புதுசா யாராவது வந்திருக்காங்களா? அவ எப்போதுமே என் கூடவே இருக்கிறவ உயிர் தோழி, நீங்க என் அண்ணன். வேற ஏதோ சத்தம் கேட்குது, வித்தியாசமான சத்தமாக. என்னது? தங்கச்சி, என்னங்கண்ணா? கோயில்பேட்டில் டீ சாப்பிடும்போது கிலோ 30 ரூபாய்ன்னு விற்றாங்க. சரி, உனக்கா ஒரு 1/2 கிலோ என்ன இந்த தர்பூசணி பழம்? ஆ, 1/2 கிலோ உனக்காக கருவாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். கருவாடா? இதுவா? ஆத்தி, நான் என்ன பண்ணுவேன்? என்ன சொல்றீங்க? ஐயா, கட்டுன பொண்டாட்டிங்க நிக்கல, அவளை காமிச்சிட்டு இப்படிங்க உன் தங்கச்சி. என்னனே? அண்ணா என்ன பிரச்சனைங்க? இங்க வாங்க, இங்க வாங்க. என்ன இப்படி காட்டுனீங்களே, என்னது? ஓ நாத்னா. நாத்தனாக்கத்தை நான் சொன்னேன், மைக் எடுத்து மண்டே பொள்ளந்து போகும் போல இருந்து ஆளு முகர கடையும் பாரு. யார் நாத்தனா உனக்கு? நீங்க எப்படி நாத்தனா? அவர் ஏத்தனார், நீங்க நாத்தனார். ஐயோ, பொம்பளை மாதிரி இருக்க கடங்காரி முண்டா. நான் விறக எரிச்சிட்டு அமர்த்தி வச்சிருக்கேன், நீ எரிச்சு. ஆமா, நீ எரிச்சு விட்டாலும் புல்லு புல்லு இருக்கு, போடி கருமா. நீ தின்னதை நான் தின்னுட்டா கருமா. பொம்பளை பாரு, அடுத்த புருஷனுக்கு அலையிற மானகட்டம். ரெண்டு பேரும் சண்டை போடக்கூடாது. இந்த நேரத்தில் எவனா நாரதர் வருவானடா, வெவ்வேறு கரெக்டாஞ்சி மாதிரி. அண்ணா ஒழுங்கா இந்த பிள்ளை உங்களுக்காக பார்த்து வச்சிருக்கோம், உங்களே தான் கட்டுவேன். இந்த பிள்ளை இருக்கா, அந்த பிள்ளை எங்கேயாச்சும் அனுப்பி விட்டுரு. கண்ணுக்கு அப்பா பார்த்தாரு உன்னை கொண்டே விடுவாரு. ஏற்கனவே தருதலை மாதிரி சுத்துறதா என் கூட காட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாரு. திரும்ப அதே வேலையை பார்க்குறீங்க. திராசன்னு ஒன்று இருந்தால் ஒரு பக்கம் படிக்கல இருக்கணும், ஒரு பக்கம் அதை நெருக்கிறதுக்கு ஏதாவது பொருள் இருக்கணும். ஆமா, இது படிக்கல, அது பொருள். இது துரு. ரெண்டு பேரும் எப்படி வச்சு சமாளிப்பீங்க? இது துருவு ஏறிடும், அது துருவு ஏறாம அப்பப்போ மாற்றி விட்டுருவேன். அண்ணே எனக்கு என்ன பிரச்சனை வச்சுங்களேன், நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டு பேரும் வச்சு சமாளிக்க முடியுமா உங்களால? நான் இதை குத்தகைக்கு ஏற்கனவே குத்தகைக்கு விட்டுருவேன் ஒரு 3 வருஷத்துக்கு. குத்தகைக்கா? மாசமா இருக்கு தானே, ஆத்தி, நான் என்ன பண்ணுவேன்? அண்ணே இதுக்கு புள்ளா பிறந்து என்ன எப்படி நான் கூப்பிடும்? நாத்தனா இருங்க இருங்க நாத்தனா. என்ன மாதம் பிறந்தா நீங்க எதுக்கு என்ன பண்றீங்க? என்ன பண்றாங்க? அண்ணே இங்க வாண்ணே, இங்க வாண்ணே. அவங்களுக்கு புள்ள பிறந்தா என்ன எப்படி நான் கூப்பிடும்? வள்ளியத்த. ஐயோ ஐயோ, அபியத்தை முகரைய பாரு, இது புள்ள பெத்துட்டாலும் பிள்ளை பிறகு முகரே ஆகணும். அது இருக்கா? அப்படியெல்லாம் நினைக்காதீங்க நாத்தனா. எத்தனை உள்ள வந்து எத்தனை வேணாலும் உங்க அண்ணங்கிட்ட எவ்வளவு வீரம் இருக்காரு. வாயில வச்சு அடங்குற அவளை. சரி வாங்க. ஏன்னா பெண் பாவம் பொல்லாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க, சரியா? பெண் என்றால் பேயும் இறங்கும். நீங்க காதலிக்கிறீங்கன்னு நினைச்சுதான் நான் பிரிச்சு வச்சிருக்கேன்னு சொன்னேன். ஆனா நீங்க கர்ப்பமா இருக்கீங்க. அந்த பொம்பளை பிள்ளை பாவம் எனக்கு ஆகாது. உனக்கு இன்னும் 6 அண்ணன் இருக்காங்கல்ல, அந்த 6 அண்ணனும் இதையே வச்சுக்க. அப்படி சொல்லி பழகுங்கம்மா, கை கொடுங்கம்மா. ஏண்டி ஒரு புருஷன், எனக்கு 6 புருஷன். அத்தி, எங்க அப்பா சும்மாதாம்மா இருப்பாரு, அவரையும் வேணாலும் கட்டிக்க. என்னடி ஆகுற? அதனால நம்ம வாரத்துல 7 நாள் 6 புருஷன், இவர் 7வது புருஷன். 7 பேரும் ஒரே நாள்ல வந்தாங்கன்னா 6 வருஷம்னா 60 கால் வெள்ள உளுந்து கும்பிட்டு சமாளிக்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாய் உள்ள பிள்ளை பிழைக்கும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பாட்ட சொல்லி வளைகாப்பு விட்டுருவோமா? ஏண்ணே பொம்பளை பிள்ளை அண்ணன் என்ன தெரிந்தாலும் எனக்கு மதனி ஆயிட்டாங்க, அவங்களுக்கு வளைகாப்பு விட்டு தானே ஆகணும். அப்பாட்ட சொல்லி 7 வகையான சாப்பாடு செய்து. உங்களுக்கு நான் அண்ணி. அதனால மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணா பறவைலாம் வந்துட்டே இருக்கு. பறவையெல்லாம் விரட்டணும்னா என்ன பண்ணோம்? எங்கண்ணா மலை கார்த்திகை ராஜா பொம்பளை வேஷம் போட்ட மாதிரி இருக்கா? ஆமாண்ணே ஆமாண்ணே. எப்படி இப்படி மூளை வேலை செஞ்சிருக்கு உனக்கு? அங்க பாரு 2 சண்டை போடுது பாரு, அது அறுத்துருவாங்குது, இது அறுத்துருவாங்குது. நீ ஒன்னா இருக்கிற பாரு ஆளுங்க 2 பேரும்
நீ ஓடி வந்துரு எட்டக்க. வரை வரட்டா வா போ. அலலோ சா அலலோ அலலம் சா அலலமே அலலோ அலலோ அலலம் சா அலலமே அலலோ அடி மாறாப்ப மேல போடு. எதை மூடுறதுன்னே தெரியல. சின்ன சின்ன சிட்டிகளா செம்பருத்தி கூட்டங்களா ஆரம் சோ சேஜிபி டிரைவருக்கு பிறந்திருப்பாவல. சின்ன சின்ன சிட்டிகளா செம்பருத்தி கூட்டங்களா ஆரம் சோ வந்து வந்து போறீங்களா அலலோ அலலோ அலலம் சா அலலமே சோ ஏய் அச்சா அச்சா ஏண்டி இதுவே உன்கிட்ட ஒரிஜினல் இல்லையே. வண்டையில மட்டும் மதுரை ஒருத்தனர் இல்ல. குடுங்க உக்காந்து. இவளை நம்பினா நீ இப்படித்தான் ஆகுவ. ராதா எங்க பாரு உன் நிலைமையா. ஏய் இதுல தாண்டா ராதாகிருஷ்ணனுக்கு பேரு. என்ன வெள்ளக்கொண்டம்பட்டியில போய் என்ன சொல்லுவாங்க? ராதாகிருஷ்ணன் என்ன செஞ்சான்னு கேட்டா ஆ நாளைக்கு கோவில் பெட்டி ஆ எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? வெள்ளக்கொண்டம்பட்டியில ஆ ராதாகிருஷ்ணன் வந்து மதுரை புடுங்கினான்னு எங்க அண்ணனை பார்த்து என்ன கேள்வி கேட்டீங்க நீங்க? எங்க அண்ணன் வீரத்துல சிறந்தவர். உங்க அண்ணன் 4 பேருக்கு நல்ல செய்யணும் வந்து தீய வச்சு கொளுத்தி விடுவேன் அப்படியே. முடியலையா? இப்பயே ஏதா சேலையில் மூத்திரக்க வச்சு வந்து பார்த்துருக்கேன். பாவாடையில் கூட வரலாம். மதுரில் மூத்திரக்க எங்கதான் என்னம்மா ஆச்சு? நான் மதுரை அவ மடியில தான் வச்சிருந்தேன். தீய வச்சு கொளுத்தி விடு நல்ல வேலைக்கு. அல்ல பறையில ஒண்ணும் போகல. ஆளுக்கு ஒரு பிரமாணத்தை முருகெடுத்து பரவரட்டும். வெளி நீங்க மேல இருங்க, நான் கீழே இருக்கேன். என்னது என்ன சொல்றீங்க நீங்க? புரியல. காவலுக்கு நான் பரணமைக்கு மேலே கவல் பாப்பேன். மேல அங்கிட்டு இருப்பேன். நான் உங்களுக்கு கீழே இருப்பேன். கீழே வர்றத வரட்டி விடுறேன். நறுக்கி விடுவேன். நறுக்கி போவோமா? எனக்கு தெரியும். போவோம் வாங்க. ஆளலாம். ஏ நீ நாத்தனா இருப்பானா? ஆமா நாத்தனா, நான் கையை போட்டு பண்ணி ஏத்தா அது மண்டே பாருங்க. சிட்டுக்குருவி மண்டே இங்க பாருனே. கைய நாத்தாம பிடிக்க சொல்லு. ஏய் என்ன நோண்டு? ஏய் சப்பாத்தி மாவு வேணே ரேம்பால். ஆளலாம் சார்.